ஒரு காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஆத்துக்கு ஒரு யானை கூட்டம் வந்துச்சு. அந்த ஆத்துல நிறைய தண்ணி இருக்கிறத பார்த்த யானைங்க ரொம்ப குதூகலத்தோட அந்த தண்ணியை எல்லாம் கலங்கடிச்சுச்சுங்க. அப்ப பக்கத்துல வாழ்ந்துகிட்டு வந்த எறும்பு கூட்டம் எல்லாம் சேர்ந்து, இது எல்லோருக்கும் பொதுவான ஆறு, இந்த காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களும் இந்த தண்ணியை தான் குளிச்சு உயிர் வாழ்றாங்க, அதனால தண்ணிய கலங்கல் பண்ணாதீங்கன்னு சொல்லிச்சுங்க. ஆனா அதை கேட்காம எல்லா யானைகளும் ஆத்து தண்ணிய கலங்கடிச்சுச்சுங்க. இத பார்த்த எறும்புகளுக்கு ஒரே கோபமா வந்துச்சு. மறுநாள் எல்லா எறும்புகளும் இலையில செஞ்ச சின்ன படகுல ஏறி அந்த ஆத்துல மிதக்க ஆரம்பிச்சுச்சுங்க. யானை கூட்டம் வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சதும் ஒவ்வொரு எறும்பா யானையோட துதிக்கவடியா உள்ள போய் கடிக்க ஆரம்பிச்சுச்சுங்க. அப்போ ஒலி பொறுக்க முடியாத யானைங்க தறி கெட்டு ஓடிச்சுங்க. அப்பதான் சின்ன எறும்புகளை உதாசீனப்படுத்தினது தவறுன்னு எல்லா யானைகளும் புரிஞ்சிச்சு. காடு ஒரு பொது சொத்து, அதை காக்குனதுக்கு எல்லா யானைகளும் எறும்பு கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சுங்க. இந்த கதையிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, சிறிய உயிரினங்கள் கூட பெரிய உயிரினங்களுக்கு பாடம் கற்பிக்க முடியும். அதாவது நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், நல்ல விஷயத்த நம்மளை விட சின்னவங்களா இருந்தாலும் அது அவங்க சொல்றது நம்ம கேட்டு புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடக்கணும். அப்படி அவங்க சொல்றது கேட்காம இவங்க சொல்றது ஏன் நம்ம கேட்கணும்னு தலகணத்தோட இருந்தீங்கன்னா யானைக்கு நடந்தது மாதிரிதான் உங்களுக்கு நடக்கும். குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? இது மாதிரி வேற ஒரு கதையோட வந்து வேற ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.